அடுத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ கார்த்திக்க காட்டுறாங்க. அம்மா கூட கார்ல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்ப ரேடியோல ஒரு நியூஸ் வருது. என்னன்னா மார்க்ஸ் கம்மியா எடுத்ததால மிடில் ஸ்கூல் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. உடனே அம்மாவும் அந்த சேனலை மாத்தி விட்டு, அடே இந்த கால பசங்க எல்லாம் எதுவும் யோசிக்காம செய்யாம முடிவு எடுத்துறாங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. எஸ், சோ கார்த்திக்குடைய ஃபேமிலி ரீசெண்டா இந்த ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு இவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அம்மாவும் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்பான்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. என்ன விஷயம்னா உடனே கிளம்பி வா அர்ஜுன்னு கூப்பிடுறாங்க. டிராபிக் வேற அதிகமா இருக்கே, நீ இப்ப இங்க இருந்து ஓடினா கரெக்டா இருக்கும்னு சொல்லி சாரி சொல்றாங்க. என்னம்மா நீங்க, நானே போய்க்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கல அப்படின்னு இவனும் புலம்பிக்கிட்டே ஸ்கூலுக்கு ஓடுறான். அப்படி ஓடிக்கிட்டே போற ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறான். என்ன பண்றா இவான்னு டவுட் வர அவன் மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க, குதிக்குதான் போறாளோன்னு இவன் போயிட்டு பிடிச்சி இழுக்க 2 பேரும் சேஃபா லேண்ட் ஆறாங்க. என்ன பண்ற நீன்னு அவ கோபமா கேட்க, ஒன்னும் இல்ல சாரி அப்படின்னு அவனும் போக, இரு லைட்டர் இருக்கான்னு இவ கேட்க, ஆஹா இல்லன்னு சொல்றான். சரி போ, ஆனா இனிமேல் உன்னோட வேலை என்ன அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி திமிரா சொல்ல அவனும் லேட் ஆகுதேன்னு ஓடுறான். எஸ், சோ இந்த பொண்ணுதான் நம்ம கதையோடைய ஹீரோயின், பேரு ரஷ்மி. இங்க இருந்து சீன் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. லேட்டா வந்ததுனால கார்த்திக்கு பனிஷ்மெண்ட். இவன் கூடவே இன்னொரு பையன் நிக்கிறானே, இவனுடைய பேரு நூடுல்ஸ். ஹீரோ இங்க புதுசுல சோ ஸ்கூல பத்தி கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டு இருக்க, கரெக்டா ரஷ்மி கிராஸ் பண்ணிட்டு நேர கிளாஸ்க்குள்ள போறான். இது அந்த பொண்ணு இல்ல, இப்படி நேர உள்ள போறான்னு அவனும் ஆச்சரியமா பாக்க, ரொம்ப திமிர் பிடிச்சவா. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு நூடுல்ஸ் சொல்ல 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. சார் லேட்டா வந்தது மட்டும் இல்லாம கிளாஸ்ல தூங்குறியான்னு திட்டி இப்ப நடத்திட்டு இருக்காரு. அதுல இருந்து ஒரு கேள்வியை கேட்க அவ கரெக்டா ஆன்சர் பண்ணி போதுமானு கேக்குறான். இப்படி டீச்சர் கிட்ட பேசுறது மேனர்ஸ் இல்ல அப்படின்னு அவரு கத்த, மேனர்ஸ வச்சு நான் என்ன செய்யறது, சரி நீங்க வேணா சொல்லி கொடுக்குறீங்களான்னு இவ கவுண்டர் கொடுக்க, சாருக்கு கோவம் வந்து அவரு கையோங்க செக்ஷன் இதுபடி ஸ்டூடெண்ட் அடிக்க கூடாதுன்ற மாதிரி அவ்வளவு லா பேச இவரும் ஆஃப் ஆயிட்டாரு. டேய் பாத்தியா என்ன திமிருன்னு, இதுல கேவலம் என்னன்னா இவதான் இந்த ஸ்கூல் டாப்பரே அப்படின்னு நூடுல் சொல்ல கார்த்திக்கு ஷாக் ஆறான். என்ன சத்தம் இங்கன்னு சாரு வந்து 2 பேரையும் தட்டி விட்டு அப்படி போறாரு. அப்படியே நாட்களும் போகுது. 3 வாரத்துக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்குதுன்னு காட்டுறாங்க. கூடவே ஹீரோ லைட்டா அப்பப்ப ஹீரோயினையும் பாத்துக்கிறான். நோட்டீஸ் போர்ட்ல ரிசல்ட் போட்டிருக்காங்கன்னு பசங்க எல்லாரும் பாக்குறாங்க. கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட் மார்க், ரஷ்மி செகண்ட். பார்த்ததும் ஸ்கூலே பரபரப்பா இருக்கு. இந்த விஷயம் தீ மாதிரி வைரல் ஆகுது. ரஷ்மி ரிசல்ட்ட பார்த்துட்டு போக கார்த்திக் ஹாய் சொல்றான், ஆனா அவ இக்னோர் பண்றா. ரிசல்ட் பார்த்த கார்த்திக் ரொம்ப கேஷுவலா இருக்கான். ஆனா நூடுல்ஸ் அவனை பிடிச்சி, வாவ் கலக்கிட்டடா மச்சான், நீ வேற லெவல் அப்படின்னு பாராட்டா. இதுல என்னடா பெரிய விஷயம் இருக்குன்னு அவனும் கேட்கா. என்ன இருக்கா உனக்கு தெரியுமா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்மி செகண்ட் வந்திருக்கான். இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னமோ அவளுக்கு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சு அழிஞ்சிட்டு இருந்தான். அந்த பொண்ணு நீ தோக்கடிச்சிட்ட பாத்தியா, அங்க நிக்கிற நீன்னு சொல்ல இவன் பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ணல. அண்ட் இங்க இருந்த சீன் ரஷ்மி கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. தனியா உட்காந்துட்டு தம் அடிக்க போக, வேணா இந்தா இதை வச்சுக்கோன்னு இவன் சொல்லி லாலிபாப்பை கொடுக்க, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளவர் பிடிக்காது அப்படின்னு அவ சொன்னதும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குன்னு ஆப்பிள் ஃபிளேவரை தரான். நல்ல ஸ்டூடெண்டா இருக்கா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வேற வந்திருக்கா போல, இன்னும் எத்தனை நாளைக்கு பாக்கலான்ற மாதிரி இவ சொல்லிட்டு போக கார்த்திக் அவளை பிடிச்சிருக்கு போல. இங்க இருந்து சீன் லைப்ரரிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ரஷ்மி கிட்ட வள்ளின்ற ஒரு பொண்ணு வந்து, நீ என்னடி இவ்வளவு கேஷுவலா இருக்க, டாப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க, நம்ம 2 பேரா தானே அது இருந்திருக்கணும், ஓ அப்ப நீ டாப் 2லயே இருக்க, சோ ஹாயா இருக்கியான்னு கேட்க, ரிலாக்ஸ் அவன் வெறும் லாலிபாப் தான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஒரு கேம் விளையாடலான்னு இருக்கேன்னு அவ காதுல ஏதோ சொல்றான். அது என்னன்னு நமக்கு கேட்கல. சீன் ஹீரோ கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் ஹீரோ மேல ஃபிளவர் பாட்டை தள்ளி விட ஜஸ்ட் மிஸ். அவனும் பதறி போறான். கிளாஸ்க்கு ஓடி வந்து பாக்குறான். ஜன்னல் கிட்ட யாரும் இல்ல. அவனோட டெஸ்க்லயும் ரொம்ப சீன் காட்டாத ஓடி போயிருன்னு யாரோ எழுதி அவனுடைய நோட்டையும் கிழிச்சு போட்டிருக்காங்க. அதை எடுத்து அவன் டஸ்ட்பின்ல போட்டு லாக்கர்ல இருந்து வேற நோட் புக் எடுக்க போக யாரோ பின்னாடியில இருந்து கெட்டு போன பால் பாக்கெட்டை அவன் மேல வீசிடுறாங்க. எல்லாரும் சீ நாறுதுன்னு வெளியே போக சொல்லி அவனை புலி பண்றாங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது கார்த்திக் நூடுல்ஸ் கிட்ட, யாரா இருக்கும் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கேட்க, ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன் அண்ட் அதனால எல்லாருடைய ரேங்க் டிராப் ஆயிடுச்சு, சோ எல்லாருமே உன் மேல கோமா இருக்காங்கன்னு சொல்லி அதுவும் அந்த பொண்ணா கூட இருக்கலான்னு ரஷ்மியை காட்டி சொல்றான். அவளோட ஷூலேஸ் கலண்டருக்குன்னு பார்த்த கார்த்திக் அவ பின்னாடியே போறான். நீ என்ன ஸ்டாக்கரா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, என்ன வேணும் உனக்குன்னு அவ கேட்க, ஆஹா இல்ல ஆக்சுவலி உன்னுடைய ஷூலேஸ் கலண்டருக்கு அததான் சொல்ல வந்தேன்னு சொல்ல, அப்படியா அவ்வளோ அக்கறை இருக்குன்னா நீயே கட்டி விட்டுறேன்னு சொல்றான். கார்த்திக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கு, ஹெசிடேட் பண்றான். அப்புறம் என்ன நினைச்சானோ போயிட்டு கட்டி விடுறான். உடனே ரஷ்மியும், உன்னோட கண்ணுல தூசி இருக்கு பாரு கிட்டக்க வந்து ஊதி விட இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா நீ மித்த பாய்ஸ் மாதிரிலாம் இல்ல, டிஃப்ரெண்டா இருக்க, எனக்கு இந்த லாலிபாப்பை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ தின்னுட்டு இருந்த அந்த லாலிபாப்பை இவன் வாயில வச்சுட்டு அப்படியே போயிடுறான். என்னடா நடந்தது இப்பான்னு ஹீரோ ஒன்னும் புரியாம முழிக்கிறான்.
இங்கிருந்து சீன் ஒரு ஸ்டோருக்கு ஷிஃப்ட் ஆகுது. 2 ஃப்ரெண்ட்ஸும் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ரஷ்மியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கார்த்திக் சொல்ல, ஆமா அவளை நீ மட்டும் தான் நம்பணும், அந்த பொண்ணு கிரேட்ஸ்க்காக என்னன்னாலும் பண்ணுவா தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்ப ரஷ்மி அங்க ஒரு ஆள் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கதை இவங்க பாக்குறாங்க. பாத்தியா, அந்த ஆளுக்கும் இவளுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா ரூமர்ஸ் இருக்கு. டீச்சர் ரவுடி பையனு நிறைய பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு எல்லாரும் சொல்லிக்கிறதா சொல்ல, கார்த்திக் அதெல்லாம் நம்பாம நேரு ரஷ்மி கிட்ட போயிட்டு, ஹலோ யாரு நீங்க, ஏய் இந்த ஆள் உன்னை தொந்தரவு பண்றாரான்னு கேட்க, அவரு நீ யாருன்னு கேக்குறாரு. நான் ரஷ்மியோடைய பாய் ஃப்ரெண்ட் அவன் சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு வந்துடுறான். நீ எப்பல இருந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆன நீ இவ கேட்கா, இல்ல அந்த ஆள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இவ இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். சீன் ஒரு காருக்குள்ள ஷிஃப்ட் ஆகுது. ரஷ்மியோடைய அம்மா அவளை புது அகாடமியில சேர்க்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா உன்னுடைய அப்பாவை மீட் பண்ணையான்னு கேட்க, இவ ஆமா பார்த்தேன்னு சொல்றான். எஸ், ஸோ அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, ரஷ்மியோடைய அப்பா தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆனனால அவங்க தனித்தனியா இருக்காங்க. இப்ப லாஸ்ட் எக்ஸாம்ல மார்க்ஸ் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க இவ்வளவு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. ரஷ்மி டெஸ்க்ல சாஞ்சி தூங்குறா. கார்த்திக் வந்து அவளுடைய புக் எடுத்து பாக்குறான். பார்த்தவன் செம ஷாக்காரான். என்ன வேணும் உனக்குன்னு இவ கேட்கா, ஏய் நீ என்ன இப்பவே ஹை ஸ்கூல் மேத்ஸ்ல படிச்சுட்டு இருக்க, அப்ப ஹை ஸ்கூல்ல என்ன படிப்பேன்னு அவன் கேட்கா, நிறைய படிச்சாதான் ஜெயிக்க முடியும், தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு இவ கேட்டு அங்கிருந்து அப்படியே போக, தடுமாறுறான்னு பார்த்து ஹீரோ ஹெல்ப்புக்கு வர தள்ளி போன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க கொலாப்ஸ் ஆயிடுறான். அப்புறம் ஹீரோ அவளை தூக்கிட்டு மெடிக்கல் ரூமுக்கு போறான். வள்ளி இவங்கள பாத்துடுறான். பெட்ல படுக்க போட்டு கம்ஃபர்டபுளா இருக்காளான்னு செக் பண்ணிட்டு கிளம்ப, ஏய் லாலிபாப் இங்கே இரு, என்னை தனியா விட்டு போகாதன்னு சொல்றான். சரின்னு அவனும் உட்காடுறான். இல்ல என் பக்கத்துல வான்னு கூப்பிடா. அவனும் பாவம் லோன்லியா ஃபீல் பண்றாலோ என்னவோன்னு கம்பெனி கொடுக்க, எனக்கு ஃபீவர் இருக்கா சொல்லுன்னு அவன் கையை எடுத்து இவ தலையில வச்சு கேட்கா, என்ன பண்ற இவான்னு பேன பாக்குறான். என்ன தொடணும்னா நீ தொடலாம் அப்படின்னு மெதுவா கையை கீழே கொண்டு வர, ஐயே என்ன பண்ணுது இந்த பொண்ணுன்னு அவன் ஓடிய போறான். அவனோட ரியாக்ஷனை பார்த்து இவ விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு கார்த்திக்கு தூக்கமே வரல. நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு உருண்டுட்டு இருக்கான். அப்ப நாளைக்கு ரஷ்மிக்கு பர்த்டேன்னு அவனுடைய மொபைல்ல நோட்டிபிகேஷன் வருதுன்னு பாக்குறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோவால ஹீரோயினை பார்க்காம இருக்கவே முடியல. கேம்ஸ் பீரியட்ல கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல இவ மட்டும் தனியா தெரியுறான். அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பால் வந்து ஹீரோ மேல பாட டீம் போல்ட், மூக்குல இருந்து ரத்தம் வருது. சோ சேட். சீன் மெடிக்கல் ரூம்க்கு ஷிஃப்ட் ஆகுது. நூடுல்ஸ் அவன் கிட்ட, நீ அந்த சிடுமூஞ்சி பொண்ணையை பார்த்துட்டு இருந்தனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அவகிட்ட இருந்து விலகியே இரு சொன்னா கேட்க மாட்டியான்னு கேட்கா, தயவு செஞ்சு இங்கிருந்து போடா நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு பத்தி விடுறான். அந்த பக்கம் ஹீரோயின் வள்ளிக்கிட்ட கிரவுண்ட்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லி சிரிக்கிறான். இன்னும் என்னென்ன நடக்கும் பாரு, ஃபைனல் எக்ஸாம்க்கு டைம் இருக்குன்னு சொல்ல, நீ நிஜமாவே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு இவ கேட்கா, ஆஹா அப்படிலாம் இல்லையா அப்படின்னு இவளும் சொல்லிடுறான். சீன் ஹீரோ கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. கண் முழிச்சதும் லேட் ஆயிடுச்சு, நூடுல்ஸ் எழுப்பி விடாம போயிட்டானேன்னு திட்டிக்கிட்டு கிளம்ப, வெளியில ரஷ்மி கிளாஸ் டீச்சர் கிட்ட பேசுறான்னு அவனும் அங்க நின்னு கேக்குறான். ஆனா அவங்க பேசுறது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஓடி போய், நீ என்னதான் பண்ற, அன்னைக்கு அந்த ஆளு இன்னைக்கு நம்ம சாரு என்ன நடக்குதுன்னு கேட்கா, உன் வேலை என்ன அதை மட்டும் பாருன்னு இவ சொல்ல, முடியாது எனக்கு உன்னை பார்த்தா கவலையா இருக்குன்னு சொல்ல, நமக்குள்ள அப்படி என்ன இருக்கு நீ கவலைப்படுறதுக்கு, இருக்கு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுல இருந்தே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ ரூடா பிஹேவ் பண்ணாலும் என்னால உன்னை பத்தி நினைக்காம இருக்க முடியலன்னு சொல்றான். ஆனா நான் உன்னை என்னை பத்தி நினைக்க சொல்லவே இல்லையே, எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்ப, ஏய் நான் ஸ்டேஷன்ல உனக்காக வெயிட் பண்ணுவேன், டியூஷன் முடிஞ்சதும் அங்க வர, நீ வர்ற வரைக்கும் நான் போகவே மாட்டேன்னு கத்தி சொல்ல அவ போயிடுறான். சைக்கிள்ல போற கார்த்திக் பிரேக் அடிக்க ட்ரை பண்ண அவனால முடியல, பாவம் விழுந்துடுறான். அப்புறம் ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்கும்போது யாரோ வேணுக்குனே பிரேக் வயரை கட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். இங்கிருந்து சீன் ஹீரோயின் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ஒரு பெரிய அகாடமியில என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதின ரஷ்மி பாஸ் ஆகல. சோ அம்மாவும் ஏன் இப்படி இருக்கா, நல்ல படி அப்பதான் லைஃப்ல பெரிய இடத்துக்கு போக முடியும்னு சொல்ல, இன்னும் எவ்வளவுமா படிக்கணும் அப்படின்னு அவ கோபப்பட, நான் சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப ப்ரெஷரா தெரியலாம், ஆனா நல்லதுதான் நீ அப்புறமா புரிஞ்சுப்பேன்னு சொல்ல, இன்னைக்கு தான் பொண்ணுடைய பர்த்டேன்னு கூட ஞாபகம் இல்லாத அம்மா லெக்சர் மேல லெக்சர் கொடுக்க இவ அப்செட் ஆகி அங்கிருந்து போயிடுறான். நடந்து அப்படியே ஹீரோ சொன்ன இடத்துக்கே போயிடுறான். ஆனா பாவம் ரொம்ப ஃபீல் பண்றா போல, கண்ணீர் கொட்டுது. அங்க வந்த ஹீரோ, ஹேய் வந்துட்டியா, ஆனா இவ்ளோ நேரம் ஆக்கிட்டா, டூ லேட்னு சொல்லி அவ ஏதோ சோகமா இருக்கான்னு புரிஞ்சு கம்ஃபர்ட் பண்றதுக்கு ஹாட் காஃபி கொடுத்து, லேட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போறதே பெட்டர்னு சொல்ல, இல்ல நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, சீன் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. கார்த்திக் அவனுடைய கேலக்ஸி ப்ராஜெக்ட காட்டுறான். செம்மையா இருக்குன்னு இவ சர்ப்ரைஸ் ஆறா. அவளுக்கு இருந்த கஷ்டம் எல்லாம் ஷூன்னு பறந்து போச்சு. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வீட்டுக்கும் போறாங்க. திடீர்னு கார்த்திக்,
ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட ரஷ்மி எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்பவே இமோஷனல் ஆறா. ஏன்னா இன்னைக்கு அவளை யாருமே விஷ் பண்ணல. இப்ப ஹீரோ ஒரு ஹேர் கிளிப்பும் கிஃப்டா போட்டு விட, நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு அவ கேட்க, அழகா இருக்கான்னு இவ சொல்றான். கரெக்டா பஸ்ஸும் வர டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். ஓ மை காட். ஹீரோவும் சரி செம்ம ஷாக் ஆகி பேன அவளையே பாக்குறான். அப்புறம் ஜாலியா வீட்டுக்கு போறான். ஆனா இங்க நடந்தது எல்லாத்தையும் வள்ளி பாத்துடுறான். அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போன்ல ஒரு போட்டோ ரிசீவ் ஆகுது. எல்லாரும் ஹீரோ அண்ட் ஹீரோயினை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன போட்டோனா அன்னைக்கு மெடிக்கல் ரூம்ல ஹீரோ ஹீரோயினை தொடுற மாதிரி. சோ ஹீரோ தான் அவளை இப்படி தொட்டிருக்கான்ற மாதிரி எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க. லைப்ரரியில ரஷ்மி வள்ளி கிட்ட இது எல்லாம் உன்னுடைய வேலையான்னு கேட்க, இல்ல ஆனா உனக்கு பிரச்சனை எதுவும் வராதுல்ல, நீயே ஃபீல் பண்ற, அவன் தான் தொட்டான்ற மாதிரி சொல்லிரு, உனக்கு அவனை பிடிக்காது தானே அப்படின்னு கேட்க அவ அமைதியா இருக்கான். அந்த பக்கம் ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் வெளியே வந்ததும் நூடுல்ஸ் அவனை பார்த்து, பாத்தியாடா என் பேச்சை ஏன்டா கேட்க மாட்டேங்கிற, உனக்கு நல்லதுக்கு தாண்டா சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல, ப்ளீஸ் போதும் நிறுத்து அப்படின்னு அவன் சொல்ல, இப்பயும் என் மேலதான் கோவப்படுறியா நீ அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிடுறான். ரஷ்மி அவனை நோக்கி வரான்னு கார்த்திக்கும் பார்த்து அப்படியே நிக்க, அவன் நேர வந்து அப்படியே அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். ஓ அப்ப இவளாதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அதே நாட்களும் போகுது. ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. ஃபைனல் எக்ஸாம்கான நாளும் வந்துடுச்சு. கார்த்திகால முடியல. நேரா அவகிட்ட போயிட்டு, நான் உனக்கு மெயின் கேட்ல வெயிட் பண்றேன், முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸ்கூல் முடிஞ்சதும் ரஷ்மி வெளியே வர அங்க வள்ளிய பாக்குறான். எங்க போற, அவனை பார்க்கவா, அவனை பிடிக்காதுன்னு சொன்ன, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்கா. வேணா விடு ப்ளீஸ், விட்டுரு, எல்லாத்தையும் நிறுத்திடுன்னு சொல்ல, நீ தானே ஆரம்பிச்சு விட்டா, அப்ப நான் எப்படி நிறுத்த முடியும், ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறான். மெயின் கேட்ல கார்த்திக் வள்ளிய பார்த்து ரஷ்மிய பத்தி கேட்க, அவ கிளாஸ் டீச்சர் கூட இருக்கான்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் சார் அவளை பிடிச்சி போய்கிட்டு இருக்க ரூமர்ஸ பத்தி பேசி திட்டிட்டு இருக்காங்க. அதாவது நீ படிப்புலதான் கவனம் செலுத்தணும், எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறேன்ற மாதிரி திட்டும் போது அவளுக்கு கோவம் தான் வருது. எஸ், ஸோ கிளாஸ் டீச்சர் பிளஸ் இவளுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கிரேட் நல்லா இருக்கணும்னு சொல்லி இவளை ப்ரெஷர் தான் பண்றாங்க. மித்தபடி வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு என்னுடைய கிரேட்ஸை பத்தி மட்டும்தான் கவலை, என்னை பத்தி இல்லன்னு இவ சொல்ல அவருக்கு கோவம் தான் வருது. டீச்சர் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியலன்னு அவளை அடிக்க போக கரெக்டா கார்த்திக் வந்து அவளை கூட்டிட்டு போறான். சீன் ரூஃப்க்கு ஷிஃப்ட் ஆகுது. வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க, அந்த ரூமர்ஸ் நீ ஸ்ப்ரெட் பண்ணலன்னு ஓப்பனா சொல்லு, உனக்கும் கஷ்டமா இருக்குன்னா அதை வெளிப்படுத்து, ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்போன்னு கத்த, அப்படி நான் சொல்றதுனால என்ன மாறிடும் அப்படின்னு இவ கேட்க அவனுக்கு வார்த்தையே வரல. ரெண்டு பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ரஷ்மி அவனை பார்த்து நீ போலான்னு சொல்ல, ஹேய் நான் அன்னைக்கு சொன்னது உண்மைதான், எனக்கு உன்னை நிஜமாவே பிடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அப்புறம் ஏன்னு அவ கேட்க, ஏன்னா நானும் உன்ன மாதிரிதான் இருந்திருக்கிறேன், நீ என்ன ஃபீல் பண்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து அவளுடைய ஷூ லேஸர் டைப் பண்ணிவிட்டு, இனிமேல் நீ தனியா இல்லன்னு சொல்றான். கூடவே மேல பாரு ஸ்டார்ஸ காணோம், நமக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, அதுக்காக அவங்க அந்த இடத்துல இல்லன்னு அர்த்தம் இல்ல, எப்பயும் போல ஷைன் பண்ணிக்கிட்டே தான் அந்த இடத்துல இருக்காங்க, அதே மாதிரிதான் நீயும் எப்போ உன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல, புரிஞ்சுக்கோன்னு புரிய வைக்க ரஷ்மி ரொம்ப இமோஷனல் ஆகி ஏதோ சொல்ல வரா, ஆனா அவளால சொல்ல முடியல, அப்படியே பேச்சு மாத்திடுறான். ஆக்சுவலி அவளுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றது வார்த்தையால சொல்லனாலும் அவளுடைய கண்ணு எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அடுத்த நாள் ஸ்கூல்ல வள்ளி ரஷ்மியை மீட் பண்றதுக்கு கூப்பிடுறான். அப்படி அவ கிளாஸ் ரூம்க்கு வந்ததும் கார்த்திகோடைய ப்ரொஜெக்டர் உடைஞ்சு போயிருக்குன்னு பார்த்து ஷாக் ஆறான். அப்ப நீ தான் எல்லாத்தையும் பண்றியான்னு கேட்க, ஆமா இப்ப வர கார்த்திக்கு நடந்தது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், அதுக்கு என்ன இப்ப, உன்ன மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். எஸ், சோ அவளுடைய ரேங்க் டவுன் ஆக கூடாதுன்ற ரீசனாலதான் இப்படி பண்ணனா, ஆனா எல்லாமே ரஷ்மி பண்ண மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான். ஃப்ரெண்டுன்னு சொல்லி தன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்டு இருந்த வள்ளி திடீர்னு ரொம்ப சோகமா, இதெல்லாம் நீ தான் பிளான் பண்ணி பண்ணனு கார்த்திக்கு தெரிஞ்சா அவன் என்ன சொல்லுவான்னு சொல்ல, நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதான்னு பின்னாடி இருந்து சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா கார்த்திக். அச்சோ எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படின்னு இந்த வள்ளி நடிக்க ஹீரோ கோபமா போக பின்னாடியே ஹீரோயினும் போறான். அண்ட் பிளான் சக்சஸ் ஆச்சுன்னு இந்த வள்ளி இந்த வில்லி சந்தோஷப்படுறான். நான் சொல்றத கேளு ப்ளீஸ் இவ கூப்பிடா, இவன் ரொம்ப கோவத்துல இருக்கான், வேணா செஞ்சது எல்லாத்தையும் மறைக்க இன்னொரு பொய் சொல்ல போறியான்னு கேட்க, இல்ல ப்ளீஸ் கேளு, நான் உண்மை என்னன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு இவ சொல்ல, ஓ அப்ப பிளான் படி எல்லாத்தையும் நீ கிரேட்ஸ்க்காக தான் பண்ற, கிளாஸ் டீச்சர் கூட சேர்ந்து பிளான் பண்ணி என்ன செடியூஸ் பண்ணி, ஓ மை காட் உன்னை போய் நம்பின பாரு, சி நீ கிரேட்ஸ்க்காக என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்றது உண்மைதான் போலியேன்னு சொல்ல இவ டப்புன்னு அவனை அடிச்சிடுறான். அப்புறம் அழுகுறான். நீ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு இவன் கோபமா சொல்லிட்டு போக அவ தேம்பி அழுகுறான். அப்படியே அவளுடைய ஷூ லேஸ் கலண்டிருக்குன்னு பாக்குறான். சோ சேட்.
அடுத்த நாள் வள்ளி ஸ்கூல் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரதான் ரஷ்மி கார்த்திகை செடியூஸ் பண்ணா. அவ தான் தொட வச்சான்ற மாதிரி இந்த விஷயத்த வைரல் பண்ணிடுறான். எல்லாரும் அவளை சீச்சின்னு புலி பண்றாங்க, கேவலமா ட்ரீட் பண்றாங்க. அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்லயும் போட்டுடுறாங்க. அந்த பக்கம் நோட்டீஸ் போர்ட்ல ஹீரோ மறுபடியும் ரஷ்மி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான்னு பாக்குறான். சோகமா நடந்து போற ரஷ்மியா கேர்ள்ஸ் தள்ளிவிட அவ கீழே விழுந்துடுறான். ஹீரோ கிஃப்ட் பண்ண அந்த கிளிப்பும் விழுந்துடுது. எடுக்க போறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ அதை மிதிச்சு நினைச்சத சாதிச்சிட்ட போல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான்னு நக்கலா அவளை வாழ்த்துட்டு போறான். இவா அப்படியே அந்த உடைஞ்சு போன கிளிப்பையே பார்க்க எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கிருந்து சீன் ஹீரோயின் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு அவளுடைய அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாவும் இங்கே நிறுத்தக்கூடாது, இன்னும் முயற்சி பண்ணி முன்னேறிக்கிட்டே போகணும் சரியா அப்படின்னு சொல்ல அவ எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. அதை பார்த்த அப்பா, நீ ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேக்கா. அவ கீழே ஷூஸை பார்த்து என்னுடைய ஷூலேஸ் விட்டுருக்கு, ஆனா கட்டி விடுறதுக்கு யாரும் இல்லையேன்னு சோகமா அப்படியே சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். சீன் ஹீரோ கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. சில பசங்க எல்லாம் சேர்ந்து ரஷ்மியோடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டோம்னு பேசிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பேரை கேட்டதும் ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா இது நம்ம ரஷ்மி தான். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஒரு போஸ்டை பாக்குறான். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்ப இவங்க மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜ் பிளேஸ் தான். பார்த்தவன், உங்க யாருக்காச்சும் ரஷ்மியை பத்தி தெரியுமாடான்னு கேட்க, தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கும் இப்பதான் தெரியுதுன்னு கத்துறான். அப்புறம் அங்கிருந்து வேகமா ஓடுறான். இந்த பக்கம் ரஷ்மி படி ஏறி ரூஃப்க்கு போறான்னு காட்டுறாங்க. ஹீரோ பைத்தியக்கார மாதிரி அவளை தேடி அலைறான். அவளுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்ண அவ எடுக்கவே மாட்டேங்கிறான். ரூஃப்ல நின்று ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை நினைச்சு பாக்குறா. எஸ், ஸோ அந்த போஸ்ட்ல என்ன எழுதியிருக்கோன்றது காட்டுறாங்க. ஒரே ஒரு ஸ்டெப், எல்லாம் முடிஞ்சிருக்கும், ஆனா நீ வந்து சொதப்பிட்ட. இருந்தாலும் அந்த சொதப்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு அவ போஸ்ட்ல போட்டிருப்பா. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா மக்களே? ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்ப அவ ஹீரோ கூட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவா. பட் ஆக்சுவலி உள்ளுக்குள்ள அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்கள நம்ம வேணுக்குனே ஹர்ட் பண்ணுவோமா? மாட்டோம். அதுதான் இப்ப ஹீரோவும் ரியலைஸ் பண்றான். மேபி அவ எக்ஸ்பிரஸ் பண்ணல, பட் இதான் உண்மை அப்படின்றது. ஒவ்வொரு தடவையும் அவன் கூட இருக்கும்போது இவ சந்தோஷமா இருந்திருக்கிறா. அப்புறம் அவனை பிடிச்சிருக்குன்றத கன்ஃபெஸ் பண்ணா அன்னைக்கு ட்ரை பண்ணா. ஆனா அவளால முடியல. எல்லாமே சொல்லணும்னு தான் அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கிறான். ஆனா அவளால சொல்லவே முடியல. இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு இப்ப எட்ஜில் நின்று நான் என்னதான் செய்யறது அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுடைய ஸ்டெப் எடுத்து வைக்க அந்த பக்கம் ஹீரோவும் தேடி அலைஞ்சி கடைசியா அந்த ரூஃபுக்கே வந்துடுறான். அவளை காணோம். போச்சு, சூசைட் பண்ணிட்டாளா, குதிச்சிட்டாளா அப்படின்னு நம்மளும் பயந்து பாக்குறோம். அவன் கண்டுபிடிச்சிடறான். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறா. இவன் பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துக்கிறான். அப்படியே சைலண்டா இருக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசல. கார்த்திக் மெதுவா கீழே குனிஞ்சு லேஸ மாற்றான். ஆனா இந்த தடவை அவனோட ஷூ லேஸ இவளோட ஷூ லேஸ் கூட சேர்த்து கட்டுறான். இவன் கை கொடுக்க அவளும் பிடிக்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து அப்படியே வராங்க. இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதையும் முடியுது. இந்த ஒரு கதையை நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? மீண்டும் நல்ல ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.